கூறிய நண்பர் நாடறிந்த பேச்சாளர் அபூ தாயிர் ஹஸரத் உள்ளிட்ட இந்த அவையினர் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமுதாய மேம்பாட்டில் இளைஞர்கள் என்றொரு கருப்பொருளில் இன்றைய நிகழ்வின் கடைசியாய் ஒரு சில வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள முயற்சிக்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்து ஏற்ற அருள் தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். காலையில் மாநாட்டு துவக்கத்தில் நான் குறிப்பிட்டது போல 2000 இட்டேரி கோவில் தெரு பகுதியில் நடைபெற்ற பிரெண்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய 10வது ஆண்டு விழாவில் இருந்து இந்த 2015 வரைக்கும் 15 ஆண்டுகளாக இந்த மன்றத்தினரால் அவர்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அழைக்கப்பட்டு நானும் தொடர்ந்து வருகிறேன் என்ற அடிப்படையில் இதனுடைய வெள்ளி விழாவுக்கும் வரவேண்டிய சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது. காலம் மாற மாற இளைஞர்களின் செயல்பாடுகளும் அவர்களின் பொறுப்புகளும் மாறுவதால் கால மாறுபாட்டிற்கு ஏற்ப சில பழைய புதிய தகவல்களை எல்லாம் நினைவூட்டுதல் கடமை என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக எல்லாம் வல்ல இறைவன் எல்லா சாதனைகளை ஆற்றுவதற்கும் சமயங்களில் மோசமாக கேவலப்படுவதற்கும் ஏற்ற ஒரு பருவமாய் இளம்பிராயத்தை தந்திருக்கிறான். அதிலே எல்லாம் சாதிக்க முடியும் என்பதால் தான் அவனுடைய கடைசி கூலியாக இருக்கிற சொர்க்கத்திற்கு அந்த பருவத்தை தேர்ந்தெடுத்தான். சுவனத்தில் முதியோர்கள் இல்லை, சுவனத்தில் குழந்தைகள் சிறுவர்கள் இல்லை, இளவயது மாத்திரம் தான் இருப்பார்கள். இனி அந்த இளவயது இளைஞர்கள் என்ன செய்தார்கள், இப்ப என்ன செய்கிறார்கள், இனி வரும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தலைப்பின் வழியாக நான் அலச ஆசைப்படுகிறேன். குறிப்பாக பல்லவட்டி இளைஞர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லா படிப்புகளும் இங்க இருக்கிற 8ஆம் வகுப்பில தோற்று போகிற அளவுக்கு இங்கே ஒரு பிசினஸ் திறமை இருக்கிறது இல்லையா? தூரத்தில இருந்து ஒரு கஸ்டமர் உள்ளே நுழைகிற போது நமக்கு கொடுக்க வருகிறானா நம்மிடம் வாங்க வருகிறானா என்று துல்லியமாய் தெரிகிற தூர நோக்கு இந்த மண்ணுக்கே உரித்தானதல்லவா? வியாபாரத்தில் இவர்கள் காணுகிற நேர்த்தியும் இவர்களின் திறமையும், குறிப்பாக இந்த ஊருடைய இளைஞர் சமூகத்தின் திறமை கடந்த காலங்களில் ஏன் இப்போதும் பல்வேறு துறைகளில் பாராட்டத்தகுந்ததாக இருக்கிறது என்று கொஞ்சம் இளைப்பாறிக் கொள்ளுகிற அதே தருணம் சில வருந்தத்தக்க செய்திகளும். எனக்கு இளைஞர்கள் என்றால் ஆண்கள் மட்டுமல்ல, இளைஞர்களில் பெண்களும் யுவதிகளும், இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களும் வாலிப பெண்களாலும் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் சமூகத்திற்கு, ஏன் பல்லவட்டி இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படுகின்ற சில இடுக்குகள், சில அவதூறுகள், சில முகச்சுளிப்புகள், இவைகளை எல்லாம் கூட நாம் இந்த தலைப்பிலே கொஞ்சம் காய்தல் உவத்தல் இல்லாமல் அலச வேண்டும். தூர நோக்கு இல்லாமல் ஒரு முஸ்லிம் சமுதாயம் இருந்துவிட்டால் தவறாகி போய்விடும். வரும் காலத்தில் இந்த ஊரில் அல்லது இந்த சமுதாயத்தில் இனி வரக்கூடிய தமிழ்நாடு இஸ்லாமிய சமுதாயம், தமிழக முஸ்லிம்கள் இனி வரும் காலத்தில் எதிலெல்லாம் சாதிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு தீர்மானித்து பணியாற்றுவதற்கு தவறிவிட்டால் அதனுடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் இன்றைக்கு வாழும் தலைமுறையை சாரும். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்கம் இல்லாமல் செயல்படுவதை கண்டித்தார்கள். மொட்டை மாடியில படுத்து தூங்குகிறான், கைப்பிடி சுவர் இல்லை, கீழே விழுந்து விட்டால் அவன் அல்லாஹுவை குறை சொல்ல வேண்டாம், படுத்தது அவன் தப்பு என்கிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமன் ரகிபல் பஹர ஹீன யர்தஜு, புயல் சின்னம் இருக்கிற போது கடலுக்கு எவனாவது மீன் பிடிக்க போய் செத்து போய்விட்டால் அவன் அல்லாஹுவை குறை சொல்ல வேண்டாம், இந்த நேரத்தில் போனது அவன் தப்பு என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூர நோக்கு இல்லாமல் என்ன ஆபத்தை எதிர்கொள்ளுகிறோம் என்கிற பொறுப்புணர்வு இல்லாமல் நடந்தால் அதற்கு பின்னால் வரும் எல்லா பின்விளைவுகளுக்கும் அல்லாஹுவையோ ரசூலையோ அவனையோ இவனையோ வலப்புறமோ இடப்புறமோ நாம் குறை சொல்ல முடியாது. நம்மை நாம், குறிப்பாக நாம் வாழும் சமுதாயத்தை முற்படுத்துவதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்ய வேண்டும்.
எல்லாம் செய்ய வேண்டும் அல்ல, குறிப்பாக இளைஞர்கள் முன்னெடுக்க வேண்டும். அபூ தாஹிர் ஹஜ்ரத் அவர்கள் துவக்கத்தில் திருக்குர்ஆனில் பதிவு பெற்ற எறும்பை பற்றி சொன்னார்களே, எல்லாரும் உள்ள போங்க, சுலைமான் வர்றாரு, உங்களை எல்லாம் மிதிச்சிருவாரு அப்படின்னு ஒரு தலைமை எறும்பு தன் தொண்டர்களான மற்ற எறும்புகளுக்கு சொல்லுகிற போது குர்ஆனிலே பதிவு பெறுவதற்கு காரணம் சொந்த சமுதாயம் நசிக்கிவிடக் கூடாது என்று அக்கறை கொண்ட எறும்பின் அக்கறை மனித சமுதாயமே உனக்கு இல்லையா என்று கேட்பதற்குத்தான். மனிதனை விடவும் எறும்பு பேச்சை எல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். சார்ந்திருக்கிற சமுதாயத்தின் அக்கறை வேண்டும், அதிலே தூர நோக்கு பார்வை வேண்டும். நிகழ்காலத்தினுடைய இது மட்டுமல்ல, வருங்காலத்தில் நமது ஊர், நமது தலைமுறை, நமது தமிழக முஸ்லிம் சமுதாயம், ஏன் உலகளாவிய நிலையில் இஸ்லாம் என்றெல்லாம் இளைஞர் சமுதாயம் இன்றைக்கே கொஞ்சம் பொறுப்புணர்வோடு யோசிக்கிற கடமை உண்டு. வியாபாரத்துக்கு போனோம், வெறுமனே அப்படி சேர்ந்து போனோம், சம்பாரிச்சோம், வீட்டுல இதை பண்ணோம், அதை பண்ணோம், வீடு கட்டணும், வீட்டை வச்சோம், கடையை வச்சோம், இப்படியே வாழ்க்கை பூரா நமது நிறைய புள்ளி போடுறோம் இல்லையே, சமுதாயத்துல கொஞ்சம் புள்ளி போடலாமே, கொஞ்சம் அப்படியே வச்சு இன்னென்ன இதுல கொண்டு வந்து கணக்கை நேர் செய்யலாமே. வியாபார வணிகத்திற்கான புள்ளிகள் போதும், ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான சில புள்ளிகளை தீர்மானியுங்கள். குறிப்பாக ஊருடைய வருங்காலம் குறித்த அல்லது அவப்பெயர் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டுமே. இங்க மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே முஸ்லிம் சமுதாயம் வருங்காலத்தை தீர்மானிக்கிற விஷயத்தில், திட்டமிடுகிற விஷயத்தில் நிறைய தோல்வி கண்டிருக்கிறது. வரலாறு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு சொன்னாங்க, எத்தனை பேருன்னு கணக்கு எடுத்துட்டு வா. ஊரு பூரா உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலையா தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ஃபுல்லா போய் கணக்கு எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னோம். மொத்தம் 1500 முஸ்லிம்கள் பூரா லிஸ்ட் அவுட் பண்ணி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு தான் அடுத்த கட்டம், அது தற்பாதுகாப்புக்கான போரோ அல்லது வேறு ஏதாவது பணிகளோ, உணவு சம்பந்தமான அல்லது வேறு ஏதேனும் வறுமை ஒழிப்பு சம்பந்தமான கட்டமைப்போ எதுவாக இருந்தாலும் முதல்ல எல்லா லிஸ்ட் அவுட்டும் கையில் இருந்தது. தமிழகத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதியில் அந்த மஹல்லாவினுடைய எல்லா லிஸ்ட் அவுட் ஏதாவது எந்த ஜமாத்திலேயாவது இருக்கானா? இருக்காது. ஒரு மஹல்லாவில் எத்தனை பேர் ப்ரொஃபசர், எத்தனை பேர் உங்க மஹல்லால டாக்டர், எத்தனை பேர் உங்க ஜமாத்துல உங்க பகுதியில காலேஜ் படிக்கிறவங்க எத்தனை பேர், ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், எத்தனை பேர் கோ எஜுகேஷன்ல படிக்கிறாங்க, எத்தனை பேர் பெண்கள் கல்லூரியில் படிக்கிறாங்க, வேறு தொழில்துறை சார்ந்து எத்தனை பேர் இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனை பேர், நாம் கை கொடுத்து தூக்க வேண்டிய நிலையில் எத்தனை பேர், எந்த லிஸ்ட் அவுட் ஆகுது ஜமாத்துகள் கையில இருக்கான்னா தமிழ்நாடு ஊருக்கு ஆல்மோஸ்ட் இல்ல. அவர் பத்திரிகை கொண்டு வர்றப்ப தான் அவர் மஹல்லால் இருக்கிறதே தெரியும். என் பிள்ளை கல்யாணம் பார், நீங்க இங்கேயா இருக்கீங்க, சரி சரி கொடுங்க, எப்ப கல்யாணம். ஒரு ஜமாத்து அவர் முத்தவல்லி கேட்கிறார், அவர் மஹல்லாவில பள்ளிவாசலுக்கு பின்னால குடியிருக்கிறவன கூட தெரியாது. ஒரு மஹல்லாவினுடைய முன்னேற்றம், அங்க இருக்கிற எல்லாம் தயவு செய்து நிர்வாகிகளாக இருப்பவர்கள், ஜமாத்தினுடைய பொறுப்பாளிகளாக இருப்பவர்கள், அவங்கள்ட்ட எல்லாம் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூர நோக்கு. நான் சொல்ல வந்தது அதுதான். ஒரு சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு கொண்டு போவதற்கு துவக்கமான கட்டமைப்பு என்று என்ன தேவையோ அதையெல்லாம் மதீனாவுக்குள்ளே புகுந்தவுடன் செய்தார்கள். இன்னைக்கு சென்சஸ் என்பது அப்படியெல்லாம் எல்லா முஸ்லிம் ஜமாத்துகளிலும் கையில இருந்திருந்தால் இதனுடைய கதை வேறு. இப்போது வேறு கோணத்தில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய தூர நோக்கை நிறைய சொல்ல வேண்டும். அரசியல் சக்தி கேட்டதில்லை நாயகம், காலம் முழுக்க அரசியல் சக்தி கேட்டதில்லை. ஆனால் சொந்த ஊரை விட்டு துரத்தப்பட்ட போது மக்காவில இருந்து நிர்கதியாகி அவர்களும் அவர்கள் சார்ந்த மக்களும் வெளியே போகிற அந்த பொழுதில் கண்ணீரோடு கேட்டார்கள், அதுகில்னி முதுகல சிதுகின் வஅக்ரிஜ்னி முக்ரஜ சிதுகின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. எந்த ஊர்ல போய் நுழைஞ்சாலும் என்னை நல்லபடியா நுழைய வை, நான் எந்த ஊர்ல இருந்து வெளியே போனாலும் என்னை நல்ல முறையில வெளியேத்து யா அல்லாஹ், எனக்கு மின் லதுன்க சுல்தானன் நசீரா, எனக்கு உதவுகின்ற பவர் வேண்டும், சுல்தான் அதிகாரம் வேண்டும். அதிகாரத்தை அதுவரை கேட்கவில்லை, 13 வருஷம் கேட்கவில்லை, அடிபட்ட பொழுதுகளில் கேட்கவில்லை. ஆனால் நீ ஊரை விட்டு வெளியே போ என்று சொன்ன போது
தானாக அந்த வாய் ஹிஜ்ரத்தின் பாதையில் நுபுவத்தின் நாக்கு கேட்டது, வஜஅல்லி மின் லதுன்க சுல்தானன் நசீரா, எனக்கு பவர் வேண்டும், எனக்கு அதிகாரம் வேண்டும், எதையும் தீர்மானிப்பதற்கு, என் மக்களை காப்பாற்றுவதற்கு, என் சமுதாயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு எனக்கு பவர் வேண்டும். நாயகம் கேட்டார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூர நோக்கு, வாலிப சமுதாயமே, வாழுகின்ற நம்முடைய தலைமுறையில இருந்து தூர நோக்கோடு சில திட்டங்கள் தீட்டப்படாவிட்டால் சமுதாயம் பெரிய உள்ளாகும். என்ன அழகான திட்டம் தெரியுமா எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தெளிவோடு கூட சொல்லலாம், ஒரு முஸ்லிம் கூட மக்காவில இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லிம் கூட இருக்கக்கூடாது என்று துரத்தப்பட்ட மதீனாவிலிருந்து வெளியே போன போது கையாண்ட விரக்தி எவ்வளவு தூரம் அவர்களை கொண்டு வந்தது தெரியுமா? கியாமத்து வரை அந்த ஊரில் இனி முஸ்லிமை தவிர யாரும் நுழைய முடியாது. எம்பெருமானார் ஏற்படுத்தி விட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் யாரும் நுழைய முடியாது. ஒரு காலத்தில் முஸ்லிமுக்கு மாத்திரம் இடமில்லை, இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத வேறு யாருக்கும் இடமில்லை. தூர நோக்கம், திட்டமிடல், தொலைதூர பயணம் அற்புதமாக அவர்கள் உருவாக்கிய கட்டமைப்பு. இளைஞர் சமுதாயம் தன்னுடைய இஸ்லாமிய பாதையில் இவ்வளவு தூரம் நடைபெற்ற எல்லாவற்றையும் யோசிக்க வேண்டுமே. இவைகளை எல்லாம் தாண்டி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிற மார்க்கத்தில் மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு இளைஞர்கள், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உலக அளவில் இஸ்லாத்தினுடைய பலத்தில் மிகப்பெரிய பலம் அது சார்ந்திருக்கின்ற இளைஞர்கள், சார்ந்திருக்கிற இளைஞர்கள். அவர்கள் பல பேர் சமுதாயத்தோடு தொடர்பிலும், ஒரு சில பேர் அவைகளெல்லாம் இல்லாமலும் இருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிற பொறுப்பும் முன்னெடுத்து செல்கிற பொறுப்பும் அந்த பருவத்தில் இருக்கிறது. அந்த பருவத்தில் உள்ளவங்களையும் கொஞ்சம் அனுசரிக்கவும் வேணும். நாம சில பேர் பெரியவங்கன்ற பேர்ல பல இடத்துல உட்காந்துட்டு அவனுங்களை பக்கத்திலேயே விடுறதில்ல. பாப்போ உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நாங்க பாத்துக்கிறோம். ஒரு 4 பொறுப்புல கூட சேர்த்துக்கலாமே. சில பேர்லாம் மௌத்தா போற வரை முத்தவள்ளியா இருக்கிற முடிவோடு இருக்காங்க. பல ஊர்களில் 90 வயசா இருக்கும், 90 வயசு இன்னும் அவரு தான் இருப்பார். அவருக்கு என்ன ஆசைன்னா ஜனாஸா போறப்ப முத்தவள்ளி போறாருன்னு சொல்லணும்னு. உங்க மஹல்லாவில் இருக்கிற இளைஞர்களை நீங்க கண்டுக்கல, அவனை யாரோ சில இயக்கங்கள் கூப்பிடுகிறார்கள், யாரோ சில பேர் கூப்பிடுகிறார்கள், சமயங்களில் தவறான வழியில உள்ளவர்கள் கூப்பிடுகிறார்கள், கூப்பிட்டு அவனை தட்டி கொடுக்கிறார்கள். விளைவு என்ன தெரியுமா? அவன் அங்கே போய் விடுகிறான். போனதற்கு பிறகு இங்கே நாம் கோஷம் போடுகிறோம், அவன் இப்படி செய்து விட்டான். அப்படி இருக்கிற போது அவனுக்கு வாய்ப்பு தரவில்லையே. அவனை ஒரு சப் கமிட்டியாக உன்னால நியமித்துக் கொள்ள முடியாதா? உன்னை கூட கொடுத்து 4 பொறுப்பை அவனை கொடுத்து நீ பார் என்று சொல்லி அடுத்த தலைமுறை நிர்வாகத்தை உருவாக்க வேண்டியது இன்றைக்கு இருக்கிற தலைமுறை தானே. செய்ய தவறுவதால் பல இளைஞர்கள் பாதை மாறி இருக்கிறார்கள். பாதை மாறியதற்கு பின்னால் அவர்களின் தவறு என்று சொன்னாலும் அதிக தவறு நம்முடையதும் இருக்கிறது. அரவணைக்கல, ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம், உனக்கெல்லாம் அது சம்பந்தமா விஷயம் தெரியாது, அந்த பக்கம் தள்ளி நில்லு. எவ்வளவு காலத்திற்கு இப்படி ஒதுக்கி வைப்பது? இஸ்லாத்தினுடைய இஸ்ஸத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய நல்ல பவர்ல இன்னைக்கு சொல்ல போனா நம்மளை விட சில விஷயங்கள்ல அட்வான்ஸா இருக்கிறாங்க அவங்க. உங்களுக்கு தெரியாததெல்லாம் பல விஷயம். ஒன்னு இருக்கு அனுபவம், அது உங்களுக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. அந்த இளவயது அறியாது. ஆனா அனுபவத்தை தாண்டி இன்னைக்கு நிறைய இருக்கு. குறிப்பாக இன்றைக்கு வளர்ந்து வருகிற தகவல் தொழில்நுட்பம் அவனுக்கு தான் தெரியும். நீங்க உட்கார்ந்து 6 மணி நேரம் செய்யறத அவன் 6 வினாடியில அவன் என்னமோ இப்படி இப்படின்னு செஞ்சு முடிச்சிடறான். இப்படி இப்படிங்கிறான், எல்லாம் முடிச்சு போயிருது. நிறைய தாத்தாவுக்கு செல்போன்ல எடுக்கிறதுக்கு தெரியும், வைக்கிறதுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஹலோ பேசிடுவாரு, கடைசியில கட் பண்ணிடுவாரு. இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அவன் 5 வயசு பேரன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் கையில கொடுத்தா அவன் என்னென்னமோ டவுன்லோடுங்கிறான், அப்லோடுங்கிறான், என்னென்னமோ பண்ணி விட்டு எல்லாம் முடிச்சு வேற மாதிரி மொபைல மாத்தி கொடுத்துறான். என்னடா பண்ண? எல்லாம் பண்ணிட்டேன். எனவே தலைமுறை இடைவெளியில் தாத்தாக்கள் விடைபெறுகிற போது பேர மக்கள் உள்ளே நுழைய வேண்டிய கட்டாயம் வருகிற போது தள்ளி வைக்காதீர்கள், தள்ளி வைக்காதீர்கள். இளைஞர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். உங்கள் ஜமாத்துகளில், உங்கள் பள்ளிகளில், உங்கள் சங்கங்களில், உங்கள் அமைப்புகளில். உங்க ஒவ்வொரு மஹல்லாலையும் இளைஞன் இல்லையா இருக்கிறானே, அவன் அந்த இளைஞனை எல்லாம் கூப்பிட்டு பொறுப்புகளை கொடுத்து அவனை அரவணைத்திருந்தால் இன்றைக்கு தமிழகத்தில் தவறான இயக்கங்களுக்கு உறுப்பினர்கள் கிடைத்திருக்க மாட்டார்கள்.
ஆனா இன்னைக்கு கிடைச்சிருச்சு, எல்லாம் போய்விட்டார்கள் என்பதற்கு பின்னாலே நம்முடைய தவறுகளும் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அருமையான இளைஞர் சமுதாயம், ஒருவேளை பல்வேறு விதமான கசப்புகளை சந்தித்தாலும் நீங்கள் மார்க்கத்தின் காவலர்கள். நான் இன்னொன்னும் சொல்லுவேன். நிறைய இளவயதிலே அபூதாயிர் சொன்னார்கள், நிறைய பேர் இளவயது சாதித்த சாதனைகளின் பட்டியல் 1,10,000 பேர், 16,000 பேர் பெருமானாரோடு வஃபாத்தின் போது இருந்தவர்கள். மதீனாவினுடைய ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்கி இருப்பது வெறும் 12,000 பேர். 1,00,000 பேர் உலகம் முழுக்க போனார்கள். போகிற இடங்களில் ஏற்பட்ட மாற்றம் என்ன தெரியுமா? ஹிஜ்ரி 92 தாரிக் பின் ஜியாத் என்பவர் முழுக்க இளைஞர்களோடு கப்பலில் ஏறி உட்கார்ந்து இன்றைய ஜிப்ரால்டர் ஜலசந்தி, பழைய அந்தலுஸ், இன்றைய ஸ்பெயினுக்கு உள்ளே நுழைவதற்கு மலையிலே முட்டி கப்பல் தட்டி நின்ற போது இறங்கி ஊருக்குள்ளே போய் வாழ்ந்தார்கள். அத்தனை பேரும் இளைஞர்கள், அத்தனை பேரும். சரித்திரத்தினுடைய ஒரு ஓர குறிப்பு இது. ஒரு கிறிஸ்தவ பேராசிரியன் புத்தகம் எழுதுகிறான், ஸ்பெயினுடைய வரலாற்றை எழுதுகிறான். கிறிஸ்தவ பேராசிரியன் எழுதுகிறான், ஹிஜ்ரி 92 முஸ்லிம் இளைஞர்கள் என்று சில பேர் ஸ்பெயினுக்குள்ளே வந்தார்கள். சத்தியமாக கர்த்தர் மீது ஆணையாக அவர்கள் வானத்திலிருந்து குதித்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் பூமியில இருந்து முளைத்திருக்க வேண்டும். அவர்கள் மனிதர்கள் போல இல்ல, எல்லா ஒழுக்க நலனும் கொண்டிருந்தார்கள். எல்லா ஒழுக்க நலனும். ஸ்பெயினுடைய முஸ்லிம் இளைஞர் சமுதாயத்தின் வரலாறு இது சாம்பிள். உலகம் முழுக்க எத்தனை இடமோ அத்தனை இடத்திலேயும் முஸ்லிம் இளைஞர்கள் வாழ்ந்து அவர்கள் ஆற்றிய சாதனைகள். ஒழுக்கத்தில் உச்சகட்ட பெயர், மார்க்கத்தின்படி வாழுவதில் உச்சகட்ட பெயர், சாதிப்பதில் உச்சகட்ட பெயர், சமூகத்தில் தன் பெயரை அடுத்த கட்ட வரலாற்றிலேயும் நிலைநிறுத்திக் கொள்வதில் உச்சகட்ட பெயர். முஸ்லிம் இளைஞன்னா இப்படிதான் இருப்பான். ஒரு அடையாளம். ரியாத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்திலே சேர்ப்பவர்களுடைய மையம் ராபிதா. ரியாத்தினுடைய ராபிதாவுக்கு கிழவி ஒருத்தி மகனை கூட்டு வர்றா, என் பையனை இஸ்லாத்துல சேர்த்தனும். அவங்க கேட்டாங்க, நீ முஸ்லீம் ஆயிட்டியா? இன்னும் இல்ல, நான் முஸ்லீம் இருக்க விரும்பல, ஆனா என் பையன் முஸ்லீம் ஆகணும். அவங்களுக்கு இது வித்தியாசமான கேஸா இருந்துச்சு. எல்லாரும் சுத்தி நின்ட்டாங்க. அந்த அம்மாவை சுத்தி மெடிக்கல் காலேஜில் போய் பேஷண்ட் மாட்டினா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுத்தி நிக்கிற மாதிரி விசித்திரமான கேஸ். நின்ட்டாங்க வந்து எல்லாரும். ஆமா, நீ இஸ்லாத்துல சேரல, உன் பையன் மட்டும் ஏன் சேரணுங்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு நேரம் ஒரு முஸ்லீம் பையன் இருக்கான். அவன் வந்து பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கண்ணியம் பண்றான், யார்ட்டையும் ஒழுக்கமா நடந்துக்கிறான், தண்ணி அடிக்கிறது இல்ல, எந்த விதமான தருதலைகளுடைய வேலை எதுவுமே இல்லை, அவன் ரொம்ப கிளீனா இருக்கான். அதனால அவன் மாதிரி என் பையன் வரணும். மற்றபடி எனக்கு இஸ்லாத்தை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் முஸ்லீமா இருக்க விரும்பல, என் பையனை இஸ்லாத்துல சேர்த்து. ஒரு முஸ்லிம் இளைஞன் ஒழுக்க மேம்பாடுகளோடு வாழுவான் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி உலகத்தில் இருக்கின்ற ஏராளமான வேற சகோதர சமயங்களை சார்ந்தவர்களிடத்திலே கூட அதற்கான உத்தரவாதம் இருக்கிறது. முஸ்லிம் இளைஞன் தண்ணி அடிக்க மாட்டான், முஸ்லிம் இளைஞன் காதல் போன்ற வேலையில சிக்க மாட்டான், முஸ்லிம் இளைஞன் தவறான செயல்களுக்கு போக மாட்டான், மார்க்கம் தடுத்ததுக்கு போக மாட்டான். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, ரோமிலே சண்டை, 3000 பேர் முஸ்லிம்கள், எதிரில் இருக்கிற ரோமர்கள் 1,00,000 பேர். 1,00,000 3000 எந்த வகையிலும் ஒப்பீடு செய்ய முடியாது. காலையில தொடங்கிய போர் மத்தியானம் நிறைவுக்கு வந்தது. 1,00,000 பேரும் காணவில்லை. அந்த படை தளபதி விரண்டு அடித்து ஓடினான். ரோமின் தளபதி படைத்தளபதியை காரி துப்பி விட்டு கேட்டான், நஹ்னு அக்ஸரு அததன் அம் ஹும், நாம அதிகமா அவங்க அதிகமா? தளபதி சொன்னான், நாம தான் அதிகம். நஹ்னு அக்ஸரு சிலாஹன் அம் ஹும், ஆயுதம் நம்மள்ட்ட அதிகமா அவங்கள்ட்ட அதிகமா? நம்மள்ட்ட தான் அதிகம். பின்ன எப்படி தோத்த? 3000 பேரிடம் 1,00,000 பேர் தோத்து விட்டு வருகிறாயே, எப்படி சாத்தியமானது? ஒரு பதிலும் சொல்ல தலையை குனிந்து கொண்டு நின்றான். அரசனுக்கு விசிறி வீசி கொண்டு நின்றிருந்த பழுத்த ஒரு பெரியவர். அவர் சொன்னார், அவர்களுடைய ஆள் தான். அவர் சொன்னார், இதுக்கு காரணம் நான் வேணா சொல்லட்டுமான்னார். சொல்லு. ஹும் கௌமுன் லா யஷ்ரபூனல் ஹம்ர வலா யஸ்தஹில்லூனஹா வலா யஸ்னூன வலா யஸ்தஹில்லூன ஸினா.
அவர்கள் ஒரு கூட்டம் தண்ணி அடிக்க மாட்டார்கள், தண்ணி அடிப்பதை ஹலாலாக கருத மாட்டார்கள். அவர்கள் ஒரு கூட்டம் எந்த காலத்திலேயும் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க கூட மாட்டார்கள், விபச்சாரத்தை ஆகுமானதாக கருத மாட்டார்கள். நீண்ட பட்டியல் போட்டுவிட்டு சொன்னார் அந்த பெரியவர், இந்த தனி மனித ஒழுக்க மேம்பாடு எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் அவர்கள் ஆள் பலத்திலும் வாழ் பலத்திலும் ஆயுத பலத்திலும், ஏன் இல்லை நிராயுதபாணிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் ஜெயிப்பார்கள். அவர்கள் ஜெயிப்பார்கள். எதிரில் இருப்பவன் எத்தனை லட்சம் என்ன கோடி என்ன தோற்றுத்தான் போவான், இதில் சந்தேகமே இல்லை. முஸ்லிம் இளைஞர்கள் ஒழுக்க மேம்பாடுகளுக்கு பெயர் போனவர்கள் என்பதற்காக நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எந்த விதத்திலேயும் கொள்கை உறுதியும் சமரசம் செய்து கொள்ளாத மனப்பான்மையும், அதே சமகாலத்தில் அதே ரோமினுடைய வரலாறு என்பதால் இன்னொன்றையும் சொல்லுவேன். அபூபக்கர் பாக்கில்லானி அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அத ரோம் நாட்டு அரசன்ட்ட சொன்னாங்க, முஸ்லிம்கள் சார்பா ஒருத்தர் சந்திக்க வர்றாராமா. அந்த அரசன் கேட்டான், எல்லாரும் பண்ற மாதிரி அவங்க வந்த உடனே என்னை அப்படியே குனிஞ்சு கும்பிடுவாங்களா? இல்ல, இது முஸ்லிம் இளைஞர் கூட்டம், எவனுக்கும் அப்படியெல்லாம் முதுகு வளைஞ்சு பழக்கம் இல்லை, அப்பனா சந்திக்க முடியாது. அவர் பிஏ சொன்னார், இல்ல இது அரசு முறை பயணம், அரசு தூதரா வர்றாரு, கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும். அவரை குனியவை. எல்லாரும் வந்த உடனே சில பேருக்கு இந்த பதவியினுடைய மேல போய் உட்கார்ந்த உடனே பல பேர் குனியணுங்கிற மாதிரி, எதிரில் இருக்கிறவனெல்லாம் குனியணுங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும். அது பதவி நாட்காலிகளுக்கே சொந்தம் போல் தெரிகிறது. அதனால எல்லாரும் ருக்குவுக்கு போயிருவாங்க. எல்லாரும் சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரதான வாயில் அரசருடைய அவருடைய அந்த கேபின் பிரதான வாயிலை அடைக்க சொல்லிட்டு 2 சின்ன கதவு இருந்துச்சு, குட்டியா 2 வாசல். பல்லவட்டியில பழைய ஊடுகள் எல்லாம் உள்ள போறப்பவே குமிஞ்சிட்டு போற மாதிரி அந்த காலத்துல கட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா? இப்பத்தானே 3 பேர் நின்றாலும் தலை முட்டாத அளவுக்கு இருக்கு. முதல்ல அந்த காலத்துல வீட்டுக்குள்ள நுழையிறப்பவே தாழ்வாத்தான் நுழைய போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள சின்ன 2 இது, அதை மட்டும் திறந்து வச்சுட்டு அவன் வந்தா என் முன்னாடி வந்து குமியிலன்னாலும் என் அறைக்குள்ள நுழையிறப்ப ஆட்டோமேட்டிக்கா குனிஞ்சிடறான்ல அப்படின்னு ஒரு இனம் புரியாத குரூர திருப்தி. மெயின் கேட்டை அடைச்சிட்டு 2 கேட்டையும் திறந்து வச்சுட்டான். அங்கிருந்து வந்தார் அபூபக்கர் பாக்கில்லானி, கதவு பூட்டி இருக்கு பார்த்தாரு. இல்ல இது என்னமோ சூட்சுமம், அவனுக்கு சரியான பதில் சொல்லணும், மரியாதையும் செய்யணும். உயர்ந்த மரியாதை கொடுத்துடலான்னு நினைச்சு நேர அங்க வந்து அந்த குட்டி வாசலுக்கு முன்னாடி நின்று அந்த பக்கம் திரும்பி குடிஞ்சுக்கிட்டே வந்தார். ஆமா, வேற எதையோ காட்டியிருக்கார். அவருடைய பேக்ல மரியாதை. அவன் அநேகமா நான் நினைக்கிற ரோமானிய சக்கரவர்த்திகளை இந்த மாதிரி வேற எவனும் அவமானப்படுத்திருக்க மாட்டான் சரித்திரத்தில். இதுக்கப்புறம் அவன் எவனை குனிய சொல்லவே மாட்டான். அந்த குட்டி கதவுகள் எந்த காலத்திலும் இனி திறக்கப்படாதல்லவா? வளையாத, யாரிடத்திலும் அடிபணியாத, வம்புக்கு போகவில்லை என்றாலும் எங்களை வளைத்து பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு உச்சகட்டமாக கொள்கை பிடிவாதம், உறுதி, மார்க்கத்தில் நிலைத்த தன்மை, இத்தனைக்கும் சேர்த்த உருவம்தான் இதற்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லிம் இளைஞர் சமுதாயம். நிகழ்காலத்தில் இருக்கிற இளைஞர்களும் சரி, வருங்காலத்தினுடைய இளைய தலைமுறையும் சரி, இதற்கு முன்னாலே வாழ்ந்து முடித்த இவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒழுக்க மேம்பா இருக்கிற இடம் தெரியாமல், சட்டம் இல்லாமல் ஒரு தலைமுறை வாழ்ந்திருக்கிறது. இன்றைய இளைஞர்களின் செல்ல செல்லமான சேட்டைகளை ஒரு பெரியவங்களை விடாம ரோடா கிண்டல் பண்றானே. இந்த பெருசு அந்த பெருசுன்னு ஒவ்வொருக்கும் பேரே வச்சிருக்கான். பல காலேஜுகள்ல வாத்தியார்களை வாத்தியார்னு சொல்றது இல்லை, ஹிஸ்டரி வருதுங்கிறான், பாட்டனி வருது, நீ பாத்தியா ஜாகிரபி போயிருச்சா. எல்லாமே பெரியவர்களை மதிக்காமல், சில பேர்கிட்ட சபை ஒழுக்கம் இல்லாமல். சபை ஒழுக்கணும்னு என் நினைப்பு வருது. இதே மண்டபத்தில் மாப்பிள்ளைகளை வச்சு கல்யாணம் நடக்கிறப்ப யாராவது பார்த்தாங்கன்னா அசந்து போயிடணும். அந்த கல்யாணம் முடிச்சு நிக்கா ஓதி இப்படி எல்லாம் திரும்பணும்னு இங்க பார்த்தா அல்லாஹு அக்பர், அந்த மாப்பிள்ளை படுற பாடும், அவர்களிடத்தில் அவர்களுடைய நண்பர்கள் நடந்து கொள்ளுகிற பாணியும்,
இந்த ஊர் இளைஞன்ட்ட தான் கேட்டேன், என்ன இவ்வளவு மோசமா இப்படி பண்றீங்களே, மாப்பிள்ளை அல்லான்னு இல்லாம அவனை எப்படி எல்லாமோ தூக்கி ஒரு மாதிரியா பண்றீங்களே. இதாவது பரவாயில்ல அஜர்த்து, அவன் மாப்பிள்ளை பெறப்படுறப்ப நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவன் எப்படியெல்லாம் எங்களுக்கு போட்டாக்கு அவன் நிக்கணும் தெரியுமா, வானா உற்று. தனி மனித ஒழுக்கத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பதில், பெரியவர்களை மதிப்பதில், சபை ஒழுக்கம் பேணுவதில், ஊர் கட்டுப்பாட்டில், இப்படி நிறைய சொல்லலாம். கடந்த காலம் முழுக்க புகழுக்குரிய தலைமுறைகளாக வாழ்ந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாம் தலைகீழாக மாறி இருப்பதன் பின்னால் நிறைய சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்று ரெண்டு மாத்திரம் நாம் வகைப்படுத்தாமல் இருக்க முடியாது. குறிப்பாக இன்றைக்கு வந்திருக்கிற தகவல் தொழில்நுட்பம், மீடியாக்கள் எல்லாம் பையன் கையில் இருக்கிற இந்த மொபைல்கள், இணையதளங்கள் வருத்தமாக இருக்கிறது. நான் இந்த சமுதாய நலன் சார்ந்த நிறைய பேர் நிறைய பகுதிகளில் இருந்தும் இங்கே இருப்பதால் பதிவு செய்கிறேன். நிறைய இப்படி செய்திகள். சமீபத்தில் ஆய்வு ஒன்று, ரொம்ப மோசமானவர்கள், நிர்வாணத்தை பற்றி கண்டுகொள்ளாதவர்கள் என்றெல்லாம் மேற்குலகத்தை பற்றி பேசுகிறோம். சமீபத்தினுடைய ஒரு ஆய்வு சொல்லுகிறது, மிக அதிகமாக இணையதளங்களில் ஆபாச படங்களை பார்ப்பதிலும் பரப்புவதிலும் ஹிட் லிஸ்ட்ல இந்த பக்கம் இருக்கிற ஆசியாவினுடைய இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் முதலிடம். இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். நாம சொல்லிக்கிறது அமெரிக்கால எல்லாம் அம்மனமா இருக்காங்க, டென்மார்க்ல எல்லாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. இல்லை, பச்சையாக வீதிக்கு வருவதை விட இணையதளங்களில் ஆபாசங்களை மிக அதிக உபயோகிப்பாளர்களிலும் பரப்புரை செய்வோரிலும் முன்னணியில் இருக்கிறது இந்த இரண்டு தேசமும் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு சுமார் 600 ஆபாச படம் அப்லோடு பண்றான். ஒரு நாள் பெர் டே முழுக்க முழுக்க ஆபாசங்கள். 600 படம். வரக்கூடிய இளைய தலைமுறையினுடைய அதனால் ஏற்படக்கூடிய விஸ்வரூபங்கள், விவகாரங்கள் தலை சுற்றுகிறது. ராத்திரி 2 மணி வரை இப்படி தான் இருக்கிறான். இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர் சமுதாயம் லேட் நைட்ல தூங்க போகுது. நீங்க ஒரு 10 வருஷமா பாருங்க, இல்ல 5 வருஷமா பாருங்க. 2010 கூட விட்டுருவோம். 2010க்கு பிந்தைய தமிழ் முஸ்லிம் இளைஞர் சமுதாயம் 1 மணி 2 மணி அதுவரையும் பேஸ்புக்ல இருக்கான். இந்த உம்மத்தின் ஏராளமான இளைஞர்களுக்கு ஃபஜ்ர் தொழுகை இல்லை, ஏராளமான பேருக்கு இல்லை. 2 மணிக்கு கூக்குன்னு சத்தம் வருது, எவனோ அனுப்பிட்டு இருக்கான், எவனோ வாங்கிட்டு இருக்கான். ஆபத்தில் இளைஞர்கள் மாத்திரமல்ல, வாலிப பெண்கள். ராத்திரி 12-1 மணி வரையும். ஒரு காலத்தில் தப்பு செய்ய ஊருக்கு வெளியே தள்ளி போக வேண்டிய நிர்பந்தம் கடந்து வீட்டுக்குள் நீங்கள் வாங்கி கொடுத்திருக்கிற முறம் போன்ற மொபைலில் உலக நண்பர்களோடு தொடர்பு வைக்கிறாள். குறித்த நேரத்தில் தேதி குறித்து நேரம் குறித்து வெளியேறி போகிறாள். தலைப்பு விளக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லா ஊரிலும், குறிப்பாக இந்த ஊரிலும் தலைவிரித்தாடுகிறது. யோசிக்க வேண்டும். சமுதாய அக்கறையில் குறிப்பாக இளைஞர்கள் என்ன, அவர்கள் மூலமாகத்தான், இளம் பெண்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு பாரம்பரியமாக கட்டி வாய்த்துக்கு காப்பாற்றப்பட்ட ஊருடைய பரம்பரையினுடைய பாரம்பரியம் அடி வாங்கி இருக்கிறது அல்லவா, அதிக சேதாரத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அல்லவா. குதிரை வண்டிக்குள்ள உட்கார்ந்து குதிரை வண்டி ஊட்டு வாசப்படியில முட்டினதுக்கு அப்புறம் திரையை இறக்கி விட்டு இறங்கிய பெண்கள் வாழ்ந்த ஊர் பல்லவட்டி. முன்னோர்கள் இங்க வரலாறு சொல்லி இருக்கிறார்களே எங்களுக்கு. இன்றளவும் இந்த ஊர்க்காரர்களோடு நெருங்கிய உறவில இருப்பதால் ஒரு காலத்தில் இருந்ததும் இப்போது நடக்கிற உச்சகட்ட அவலமும் மீடியாக்களுடைய வருகைக்கு பின்பு மிக மோசமாக இருக்கிறது. பேஸ்புக். நான் தாய்மார்களிடம் கேட்கிறேன், உன்னுடைய அழகை போட்டாவாக போட்டு ஊர் உலகத்திற்கு காட்டுவதற்கு நீ பேஸ்புக் மூலம் வருகிறாய் என்றால் உனக்கு என்ன பெயர் சொல்? சில பேர் ரொம்ப படிச்சவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற பல பேருடைய சபையில பேசினா அவங்க எல்லாம் நம்மளை திட்டுறாங்க. புள்ள பேஸ்புக்ல அது போட்டாவை போட்டா அதுக்கு போய் இத்தா பெருசா கத்துறீங்க. ஒரு போட்டா போடுறா, கல்யாண போட்டாவை போடுறா, நகைகளோடு போடுறா, அரக்கை ஜாக்கெட்டோடு போடுறா, திறந்த தலையோடு போடுறா, அதிக மேக்கப்போடு போடுறா. 300 பேர் கமெண்ட் அடிக்கிறான். You are so cute, you are so beautiful, you are so sexy.
எவன் யார் கமெண்ட் அடிப்பது? உலகத்தின் எந்த மூலையில் எல்லாமோ ஒரு தெருவுக்கு உனது ஊரில இருக்கிற ஒரு தெருவிலே நீ வருதா இல்லாமல் வந்து நின்றால் கூட பாவச் செயலாக கருதப்படுகிற பாரம்பரியமும் நாம் சார்ந்திருக்கிற மார்க்கமும். அப்படி இருக்க ஒரு போட்டோவை போட்டு உலகத்தாற்றிருந்து கமெண்ட் கேட்கிறேன்னா அதை பார்த்துட்டு எல்லாரும் நீ நல்லா இருக்க, அழகா இருக்க, இப்படி இருக்க, அப்படி இருக்க. நான் மேடை நாகரிகம் கருதி இத்தோடு நிறுத்துகிறேன். சில பேர் அடிக்கிற கமெண்ட்கள் சொல்லும் தரத்தில், அச்சில் ஏற்றும் விதத்தில் வார்த்தைகள் இல்லையே. உனக்கு பெயர் என்ன? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸின் வார்த்தை நான் சொல்லுகிறேன். இந்த பெண் மேற்படி பெண், இந்த பெண் மேட்டர் பெண், இந்த பெண் தவறான நடத்தை உள்ள பெண், இந்த பெண் சோரம் போகிற பெண். பெருமானாருடைய வார்த்தை இது. நீ எந்த அடிப்படையில் உன் போட்டோவை போடுற? சென்னையில் வரக்கூடிய தலாக்குல நிறைய தலாக்கு இன்னைக்கு பேஸ்புக் தலாக்கு. என்னென்ன பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள அதுதான். என்கிட்ட கேட்காம இவளுக்கு பேஸ்புக்கில் 200 பேர் ஃப்ரெண்டாக இருக்கான், அதனால எனக்கு பிடிக்கல, நான் இவளை தலாக்கு விடுறேன். அவள் சொல்ற பேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருந்தால் இவருக்கு என்ன வந்துச்சு, வீட்டுக்குள்ள நான் இவரு கூட தானே வாழ்றேன். இந்த கழுதை என்ன பண்றதுன்னு தெரியல. நிறைய ஆன்லைனுடைய வருகைக்கு பிறகு பலத்த அடி வாங்கி இருப்பது இளைஞர் சமுதாயம், குறிப்பாக அதில் இஸ்லாமிய இளைஞர்களிலும் குறிப்பாக பெண்கள். உங்க படமெல்லாம் எதுக்கு? கருத்துக்களை பரிமாறுங்கள். நீங்கள் படித்ததை, உங்கள் அறிவாற்றலை, இஸ்லாத்தை, நல்ல கருத்துக்களை போட்டோ எதுக்கு? உன்னுடைய அலங்காரம் வெளியிலே காட்டப்படுவது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். பேஸ்புக் போட்டோ என்பது யாரோ சில பேர் பார்ப்பதல்ல. உலக சந்தைக்கு முன்னாலே நீ உன்னை உரித்து காட்டுவதற்கான தடம் அது. இது எந்த அடிப்படையில் இந்த அளவுக்கு அதில் போகலாம்? இளைஞர்களும் அப்படித்தான். அவன் எதையோ பேஸ்புக்ல தேடிக்கிட்டே இருக்கான். சமயங்களில் சில பேர்த்துக்கு சிக்கி போகுது, அதுக்கப்புறம் அவன் அதுலயே சொக்கி போயிடுறான். சில பேர்த்துக்கு சிக்கிறது இல்லை, அவன் போராடிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் நெசமாவா ஆச்சரித்து அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டா, வேணும்னா சந்தேகமா இருந்தா அப்படி பல்லவட்டியில் இருக்கிற ஓரத்தில் உள்ள காட்டு பகுதிக்கெல்லாம் மகரிப் பின்னாடி கிளம்பி போய் பாருங்க. இந்த இட்டேரி, தெக்க, ஹைஸ்கூலுக்கு அந்த பக்கம் இப்படி ஒரு ரவுண்டு நீங்க காடுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா அங்கங்க லைட்டா இருக்கும். நீங்க கொல்லிவாய் பிசாசுன்னு நினைச்சுக்காதீங்க, பூரா வெளிச்சமா இருக்கும். என்னன்னா அங்கதான் சமயங்களில் என்ன சொல்றது தெரியல, பலதும் பார்க்கிறார்கள், பலானதும் பார்க்கிறார்கள் தகவல். அங்கதான் பதிவேற்றம் எல்லாம் நடக்குதான். ஒரு மொபைல் சர்வீசிங் சென்டர் மாதிரி அங்க என்னமோ நடக்கு. எல்லாரும் உட்கார்ந்துக்கிறதும் அங்கிருந்து பதிவேற்றதும். ஆடுகளை நோக்கி இளைஞர் சமுதாயம் நீங்கள் வாங்கி கொடுத்திருக்கிற இத்தா பெரிய மொபைல்களோடு போய் நெடுநேரம் வரை அமர்ந்திருக்கிறார்கள் என்றால், பேஸ்புக்ல பட்ட அடியும் காயமும் இன்னும் எந்திரிக்க முடியலன்னு பேசிட்டு இருக்கிறப்பவே இந்த வாட்ஸ்அப் மாதிரி சிலதெல்லாம் அது சின்ன சின்ன சைத்தா மாதிரி வருது இடையில. அதுல இவனுங்க பண்ற அலிம்பும். இதுல பொல்லாத ஒரு பட்டன் ஒண்ணு இருக்குதுங்க, ஷேர்னு ஒரு பட்டன். என்ன வந்தாலும் அமுத்தி விட்டுறான். 100 பேத்துக்கு அனுப்புறான், 1000 பேத்துக்கு அனுப்புறான். சில பேர் அது பெருமையோடு சொல்றான். இன்னைக்கு ஒரு அம்தனை என் மூலியமா 1000 பேத்துக்கு போயிருச்சு. அதுல எவனை பத்தியாவது தெரியாத செய்தியா இருக்கும், பூரா தெரியாத செய்தி, ஆதாரமே இருக்காது. எவன் அனுப்புனாலும் ஷேர், உடனே அனுப்பிச்சு விட்டுற வேண்டியது, சென்ட் பண்ணி விட்டுருவோம், அது போயிடும். அது அப்படியே துனியா பூரா போயிட்டு இருக்கு. உண்மையே இல்லாத ஏராளமான செய்தி. அடையாறுல சென்னையில ஜும்மாவில் சொன்னேன், ஏடிஎம்ல போய் நீங்க கார்டை போட்ட உடனே ஏதாவது யாராவது கொலை செய்ய வந்தா, புடுங்க வந்தா, உங்களுடைய அந்த ஐடென்டி நம்பர் இருக்குமல்ல, ரகசிய எண், அதை திருப்பி போட்டீங்கன்னா போலீஸ் வந்துடும். எல்லாம் அனுப்பிச்சு விடுறானுங்க. இது எப்போ உன்ட்ட போலீஸ் சொல்லுச்சு? இல்ல அப்படி ஏதாவது காவல்துறை சொல்லியிருக்கா? நீ நம்பர் அப்படி போட்டு யாராவது இதுவரை வந்திருக்காங்களா? எவனுக்காவது பின்னாடி உள்ள நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஏங்க 3223 ஒருத்தருக்கு பின்கோடு, ஏடிஎம் உடைய கோடு நம்பர் 3223. அவர் தலைகீழ் அடிச்சாலும் 3223 தான் வரும். எந்த போலீஸ் வர்றது? இல்ல இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வருதா அனுப்பு. பொல்லாத பயலுவோ மாசத்துல 4 தடவையாவது அந்த மக்கா இமாம் சுதேசியை மௌத்தாக்கிறானுவோ. ஆமா, அடிக்கடி அவர் மௌத்தா போறாருங்க. அன்பிற்குரியவர்களே, மக்காவின் தலைமை இமாம் அப்துல் ரஹ்மான் சுதேசி அவர்கள் அகால மரணம் அடைய அன்னைக்கு மகரிப் அவர் தான் தொழ வைக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, திருப்பூருக்கு பக்கத்துல ஜியாரத்து பாத்தியா ஓதிட்டானுவோம்.
ஆமா, என்னன்னா வாட்ஸ்அப்ல செய்தி வந்திருக்கு. மக்கா இமாம் சுதேசி இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வந்த உடனே யாசீன் வல் குர்ஆன் ஹக்கீம் நாங்க உட்கார்ந்து ஈசால் தவாபெல்லாம் முடிச்சிட்டானுங்க. அடுத்த ஜும்மால அவர் தான் அங்க நிக்கிறாரு கம்பீரமா. இப்படி நிறைய பேத்த மௌத்தாக்கி நிறைய பேத்தோட பொழப்ப கெடுத்து நான் சொல்ல வருவது, ஊடகங்களுடைய வளர்ச்சி, மீடியாக்களினுடைய பல்வேறு பரிணாமம், குறிப்பாக இன்றைக்கு வாட்ஸ்அப் வரையும் வந்துவிட்ட இது போன்ற செய்தி பரவல்கள், ஒரு பக்கம் ஒழுக்கக்கேட்டை தவறான அவதூறுகளை முதல்ல இந்த ஷேர் பட்டன்ல கையே வைக்க கூடாது. எவனாவது அனுப்பிச்சான்னா அனுப்புறதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப தேவையா ஏதாவது தெரிஞ்சா மட்டும்தான் ஷேர் பண்ணி வைக்கணும். சில பேர் ஷேர் பண்ணாம விட்டுருவானோன்னு அவன் அடிஷனலா அதையும் சேர்த்து அனுப்புவான். நீ 10 பேத்துக்கு அனுப்புனீன்னா அல்லாஹ் தஆலா உனக்குமா. நாம உடமை ஏதோ இலவசமா நன்மை வந்து அக்கௌண்ட்ல உழுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணி அக்கௌண்ட்ல நன்மை உழுகல, பாவம் உழுந்து கிடக்கு. நிறைய டெலிட் பட்டன் மட்டும்தான் அமுத்தணும் வாட்ஸ்அப்பினுடைய செய்திகளை பொறுத்தவரை. குர்ஆன் சொல்லுது, இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபையின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா. யாராவது ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொன்னால் செய்தியின் நம்பகத்தன்மை குறித்து தெரிந்து கொள்ளாமலேயே நீங்கள் கை வைத்து விட வேண்டாம். இது குர்ஆன் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. வாட்ஸ்அப் எல்லாம் வந்தா எப்படி அனுப்புவோன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். செய்தி உறுதி என்று தெரிவதற்கு முன்னால் அதை ஷேர் செய்ய வேண்டாம். சரி, அப்படி செஞ்சுட்டா என்ன ஆகும்? ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். கை சேதத்திற்குரியவனாக போய்விடுவாய், கை வைத்து விடாதே. இன்றைக்கு இணையதளங்களினுடைய பரவலுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்ற இது போன்ற ஏராளமான குற்றங்கள், குறிப்பாக அதனுடைய குற்றங்களில் மிக அதிகமாக தமிழக மேடைகளில் பேசப்படுகின்ற, சமீப காலங்களில் வருத்தப்படுகின்ற வயது பிள்ளைகளினுடைய தடை தாண்டிய சில செயல்பாடுகள். தாய்மார்களை என்னவென்று சொல்லுவதுன்னு தெரியல. தாய்மார்கள் இருக்காங்களா? எல்கேஜில இருந்து அந்த அப்பன் கையை பிடிச்ச உன்னை கூட்டிட்டு ஸ்கூலா சுத்துறானே அந்த தகப்பன், சீட்டு வாங்குறதுக்கு அவன் பட்டப்பாடு உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஸ்கூலா போனானே, உன்னை கொண்டு போய் காலையில விடுறதும் சாயந்தரம் கூட்டிட்டு வர்றதும் ஒரு வாட்ச்மேன் மாதிரி உன் தகப்பன செயல்பட்டானா இல்லையா? உன்னை மேற்படிப்புக்கு ஸ்கூல்ல சேர்த்தனா, எல்லா இடத்துலையும் கொண்டு போனான், அத்தனை இடத்துலையும் புள்ள வரப்போகுது, எங்கேயாவது நீ நின்றுவியோன்னு அவன் பட்ட கவலை. இப்படியே காலம் பூரா உனக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்கறான். ஒரு 18 வயசு வந்து உனக்கு இளரத்தம் சூடேறி பாலியல் சிந்தனைகள் தோன்றுகிற போது ஒரு தருதலையோடு அல்லது பரதேசியோடு 10 நாள் பழகி விட்டு நீ ஓட்டம் பிடிக்கிறாய் என்றால் உன்னை வேசி என்று சொல்லுவதில் தவறு உண்டா? இல்ல, இந்த வார்த்தை தவறு மாதிரி எனக்கு தெரியல. இவ்வளவு பெரிய பாரம்பரியம், எவ்வளவு பெரிய உறவு எல்லாம் தூக்கி உதறிவிட்டு போகிறாள் என்றால் நிறைய கெட்ட வார்த்தைகள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் பொருந்தும். இது வேசித்தனம் எங்க இருக்கிறது? மாறி மாறி மீடியா காதல புனிதம் இல்ல. நல்ல குடும்பத்துக்கு அது ஒத்து வராது, நல்ல குடியத்துக்கு ஒத்து வராது. புனிதத்தை குலைக்கிற வேலை. எல்லா சினிமா படமும் காதல வெற்றி பெற மாதிரி காட்டுறாங்கிறதுனால தயவு செய்து போவேணாம். நாங்க திரும்ப உலமாக்கள் எல்லா மேடையிலையும் சொல்றோம், சினிமா உலகத்துல ஒருத்தனையும் திருத்தாது. இதுல யாரு வேணாலும் கோச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. தெளிவா சொல்றோம், சினிமா எவனையும் திருத்தாது. ஆனா எவனை வேணாலும் கெடுக்கும். காட்டுங்க பார்க்கலாம் உலகத்துல எவனாவது ஒருத்தனை. நான் இந்த சினிமா பார்த்த உடனே என் பெற்றோர்களை எல்லாம் நான் நல்லா மரியாதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன், இந்த சினிமா பார்த்ததுல இருந்து நான் தண்ணி அடிக்கிறத விட்டுட்டேன் சொல்லுங்க எவனாவது? இல்ல, அது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். பொழுது போக்கி விட்டு வர வேண்டுமே தவிர எவனோடாவது போவதற்கு அல்ல. காதல் புனிதமானது அல்ல, அது கழிசடை. உயர்ந்த சமூகத்தவர்களுக்கு ஒத்து வராத வேலை. நீங்கள் வேண்டுமானால் இதை பிற்போக்குத்தனம் என்று சொல்லுங்கள், வேண்டுமானால் இதை ஃபண்டமெண்டலிஸ்ட் என்று சொல்லுங்கள். குறிப்பாக நான் இளைஞர் சமுதாயத்தை பேசுகிறேன். வாலிபர்களும் சரி, யுவதிகளும் சரி, பொழுதுபோக்கு என்ற அளவிலே மாத்திரம் அதை தள்ளி வைக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி நிறைய போறாங்களே, அதுக்குள்ள போய் முத்தி சினிமாவினால. நான் இளைஞர் சமுதாயம் சினிமான்னு சொல்லிட்டு வரும்போதே தாய்மார்கள் இருக்கிறனால சொல்றேன்,
நீங்க சினிமாலையும் கேட்டு போறீங்க, இந்த சீரியல்லையும் கேட்டு போறீங்க. அந்த பயலுகளும் உங்களை விடுற மாதிரி இல்லை. ஆமா, பெண்கள் கூட்டம் கம்மியா இருக்குன்னா நீங்களா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஏதோ அந்த முக்கியமான சீரியல் அன்னைக்கு நீ மாநாடு வச்சா எப்படி? மாநாட்டுக்கு ஒரு கால் வந்தா அவங்களுடைய அந்த இதை யாரு பாக்குறது? அந்த அரை மணி நேரம் எபிசோடு. ஏன்னா அல்ல நாளைக்கு முதல் கேள்வி கேட்பான், ஆயிஷாம்மா நீ கோலங்கள் பாத்தியா? யாரெல்லாம் பார்த்தேன். நீ நேரா சொர்க்கம் போ. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா? நான் ஒரு செய்தி சொல்லணும். நம்ம இது எவ்வளவு பெரிய இழிச்சவாயத்தனங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு வார பத்திரிக்கை தமிழ்நாட்டில் இப்ப சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அதுல நிறைய தொலைக்காட்சி தொடர்களை தயாரிக்கிற அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. நான் அதையெல்லாம் பேர் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். எல்லாம் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா சொல்லாமே. ராதி காலமா சித்தி அப்படின்னு வருதில்ல. அதான் அந்த அம்மா பேட்டி என்ன தெரியுமா? எனது பிள்ளைகளை நான் தொடர்கள் பார்க்க அனுமதிப்பதில்லை. இது எவ்வளவு பெரிய வேலை பார்த்தீங்களா? நாம எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? சொந்தமா தன்னுடைய வீட்டில் இருக்கிற வயசுக்கு வந்த பிள்ளைக +2 எழுதுற காரணத்தினாலும் உயர் படிப்புக்கு தயாராகி கொண்டிருப்பதாலும் எந்த தொடரையும் என் வீட்டில் நான் போடுறதில்லை. வந்தது பத்திரிகையில தெளிவான பேட்டி. ரேடான் இன்டர்நேஷனல் கம்பெனி வச்சுட்டு நாட்டில் உள்ளவங்களுக்கு பூரா சீரியலை போட்டு அத்தனை பேர்த்தையும் அழுகிற பொம்பளை ஆக்கி எந்த பொம்பளையும் இப்ப சிரிக்கிறதே இல்லை. ஆமா, பூரா அழுதுகிட்டே இருக்குதுவோ சீரியல்ல. என்னடான்னு கேட்டா, என் பிள்ளைகளை நான் பார்க்க அனுமதிக்க மாட்டேன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தில் நாம உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா? நான் சீரியலுக்குள்ள போனா வெளியே வர ரொம்ப நேரம் ஆகும், நான் விட்டுறேன். நான் வாலிபர்களை சொல்லுகிறேன், காதல் போன்ற இந்த வனப்பெல்லாம் கவர்ச்சி பளபளப்புகளே தவிர அற்புதமான வாழ்க்கைக்கு உதவாது. தைரியமாக சொல்லுகிறேன், வேண்டுமென்றால் காதலித்து செய்யுங்கள், கடைசி வரை அல்லாஹ் உங்களை நிம்மதியோடு வாழ வைக்க மாட்டான். இது சாபம்னு நீ நினைச்சாலும் சரி. ஒட்டுமொத்த குர்ஆனும் ஹதீஸும் இந்த ஊரும் பண்பாடும் பாரம்பரியமும் தயவு செய்து மார்க்கத்துக்கு கெட்ட பெயர் மாத்திரமல்ல, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊருடைய பாரம்பரியத்திற்கு கெட்ட பெயர்களை ஏற்படுத்தி விடாதீர்கள். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் இன்னமும் சில 1-2 விஷயங்களை மாத்திரம் சொல்லி முடிக்க வேண்டும். இந்த காதல் சாக்கடைத்தனங்களுக்கெல்லாம் பிறகு வெளியில வந்து பார்த்தாலும் நிறைய செய்திகள் இளைஞர்களை சுற்றியும் இளம் பெண்களை சுற்றியும் நாம் சொல்ல வேண்டிய, செய்ய வேண்டிய, அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஏராளம் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு இந்த சினிமா, இந்த மீடியா இதெல்லாம் அங்க பார்த்துட்டு அவன் எப்படி முடி வைக்கிறானோ அப்படி இவன் முடி வச்சுக்கிறான். முஸ்லிம் இளைஞன் அவன் போடுற மாதிரி ட்ரெஸ் போடுறான். ஒன்று தெரியுங்கள், சினிமா நட்சத்திரங்கள் ஜிகினாத்தனம் தான் இருக்கும். வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி அங்க கிடையாது, பியூரிட்டி கிடையாது. எல்லாம் சுத்தமானவங்க இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நீ மாடலாக பின்பற்றுகிற அளவுக்கு யோக்கியர்கள் இல்லைன்னு சொல்ல வர்ற. பூரா மண்டையும் சைட்ல பூரா கரண்டி பனைமரத்துக்கு முளைச்ச மாதிரி ஒரு முடியோட சில பேர் வர்றான். ஏன்டா நல்லா தான் இருந்த நேத்து வரையும் இல்ல தலைவர், எந்த தலைவனும் தெரியல, சைடு பூரா கரண்டி இருக்கான். முன்னாடி இந்த பனங்காய், இந்த பணம் இதுல எல்லாம் மரத்துல எல்லாம் மேல. அல்லாஹ் அக்பர். இவன் பண்ற ட்ரெஸ்ஸும் அவன் பண்ற கோணமும் அவனோட ஸ்டைலும் அவன் நடக்கிறதும் அவன் வண்டி ஓட்டுறதும். சில பேர் உயர்ந்த சபைகள்ல கூட நாகரிகம் தெரியாம இன்னைக்கு வளர்றீங்களே. குறிப்பாக இந்த ஊரெல்லாம் சொல்லுகிறேன், ஒரு சபை என்றால் எவ்வளவு கண்ணியத்தோடு இருக்கும். அதுல குலைவு வர்ற மாதிரி எந்த அமைப்பு இருக்கக்கூடாது. சில பேர் ட்ரெஸ் பண்றதே வேற மாதிரி இருக்கு. அல்லாஹ் அக்பர். ஆமா, இந்த லோஹிப்னு ஒரு பேண்ட் போடுறான், அது இடுப்பு எலும்புல நிக்குது, எப்ப ஸ்லிப் ஆகும்னு தெரியல, ஒரு மாதிரியா வர்றான். சரி, மேல இறக்கமாவது சட்டை போடுறான்னா இல்ல, டிஷர்ட் ஒன்று போடுறான். அந்த டிஷர்ட் வவுத்தோட முடிஞ்சிருது. லோ ஹிப்ல பேண்ட் வவுத்தோட முடிகிற டிஷர்ட்டை சமயங்கள்ல அப்படியே பள்ளியாசலுக்கு வந்து நின்று அல்லாஹ் அக்பர்னு இவன் தக்பீர் கட்டுறப்போ இவனுக்கு பின்னாடி தொழுகிறவனுக்கு சொர்க்கம். உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாட்டில் நிறைய ஊர்ல அப்படித்தாங்க தொழுகிறான், படாத படா இருக்குது. நான் மோதினார்ட்ட சொன்னேன், கொஞ்சம் உப்பு கல் எடுத்து போட்டு விட்டுரு, உண்டியல் மாதிரி தெரிஞ்சா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பள்ளிவாசல்
தொப்புள்ள இருந்து முட்டி வரை முன்பின் எல்லா பகுதிகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும். தொப்புள்ள இருந்து முட்டி வரைக்கும் நீ ஏரியா வாரியா திறந்து விட்டுட்டு வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா, இங்க இருக்கிற சாமானிய முஸ்லிம் அல்லாஹ்வை பார்க்கலான்ட்டு போனா என்னென்னமோ பார்க்கறான் இல்லையா? நாம சொல்றது, நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள், யாருடைய நாகரிகம், யாருடைய லைஃப் ஸ்டைல், நாம் யாருடைய ஹேர் ஸ்டைல், யாருடைய ட்ரெஸ் கோடு, நம்முடைய பேச்சு வழக்கு எந்த பாணியில் இருக்கணும். கடைசியாக என் உரையை முடிப்பதற்கு முன்னால் நான் சொல்லுகிறேன், பெரும்பாலும் பல்லவட்டி இளைஞர்கள் அநேகமாய் 99% சிக்கிக் கொள்வதில்லை. ஏனைய 1% தவிர ஒரு சில பேர் உள்ளூரில் நல்ல பிள்ளைகளாய் இருப்பவர்கள் வெளியூரில் சில இடங்களில் இயக்க போதைகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். இயக்கத்தில் இருக்கலாம், இயக்க போதை வேண்டாம். இயக்க போதை ஆபத்தானது, ஆபத்தானது. நான் அடையாறிலே ஜும்மாவிலே சொன்னேன், மதுவின் போதையை விட இந்த காலத்தில் இயக்க போதை ஆபத்தானது. யாராவது ஒரு தலைமையை பிடிச்சுக்க வேண்டியது, அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் சரி, வேற யார் சொல்றதும் தப்பு. தயவு செய்து இந்த முடிவு மார்க்கத்தில் தவறான முடிவு. இப்படி ஒரு பின்பற்றுதல் வரக்கூடாது. பரந்துபட்ட மார்க்கம் இஸ்லாம். இதுல ஏதாவது ஒரு குறுகிய வட்டத்தில் ஏன் சொல்றேன்னா, பல இயக்கங்கள் தீவிரத்தன்மையில இருக்கிறது. தீவிரத்தன்மை நமக்கு அது ஏற்புடையதல்ல. சமய நல்லிணக்கத்தோடு இந்திய மண்ணிலே வாழ வேண்டிய உண்மை முஸ்லிம் அவனுடைய பெயரை, தனது மார்க்கத்திற்கு கெட்ட பெயரை அவன் ஏற்படுத்தக்கூடாது. இயக்க போதைகளின் வழியாக சில பேர் அவ்வாறு சிக்கிக் கொள்ளுகிறார்கள். குறிப்பாக இந்த ஊருக்கெல்லாம் ஒரு ஹெரிட்டேஜ், ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. மகான் ஷேக் அப்துல் காதர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே தொடங்கி இந்த ஊரினுடைய நீண்ட பெரிய பெரிய உலமாக்கள், இந்த அரங்கத்திற்கு பெயர் வைத்திருக்கிற அரபிய சிறுத்தவர்கள், தேவபந்து சிறுத்தவர்கள், அஸ்மியான் ஜப்பார சிறுத்தவர்கள், சின்னப்பள்ளியில் இருக்கிற அடங்கி இருக்கிற லத்தீப் சிறுத்தவர்கள், மணிமொழி கலீல் மௌலானா அவர்கள், நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே வஃபாத் ஆகி போன எத்தனை பேர், அகத சிறுத்தவர்கள், நகாதிய சிறுத்தவர்கள், டிப்ஸ சிறுத்தவர்கள், அஹமதுல்லா சிறுத்தவர்கள், ஒரு நீண்ட நீண்ட பாரம்பரியம். ஆர்கே பாக்கவியவர்கள். நான் சொல்ல வருவது, பல்லவட்டி வாழ் இளைஞர்களை, இந்த மண்ணுக்கான பாரம்பரியம், பெரும் பெரும் ஆக திறமையான உலமாக்கள் சங்கமித்த மண் இது. இதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. இந்த பாரம்பரியத்தை ரிப்பேர் பண்ற மாதிரி உள்ள இயக்க போதைகள்ல நீங்க சிக்கிக்க வேணாம். இயக்கம் விருப்பு வெறுப்பு இருக்கட்டும், வாசிப்பு வரை இருக்கட்டும், தேவைப்பட்டால் நீ பொருளாதார உதவி செய்வது வரை கூட நிற்கட்டும். ஆனால் போதையாக அது தலைக்கு ஏற வேண்டாம். வெறித்தனமாக இயங்க இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நான் பலமுறை மக்கள் மன்றத்தில் பேசுகிற போது சொல்லி இருக்கிறேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு நபி தோழர் கேட்கிறார், மல் அஸபிய்யத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வெறித்தனம் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், உனது முஸ்லிமான சகோதரன் அகில உலக அளவில் எங்காக இருந்தாலும் அவன் அடுத்த உயிருக்கு தீங்கு செய்வதில் அவன் இருக்கிற போது நீ அவனுக்கு உதவியாக இருந்தால் அதற்கு பெயர் வெறித்தனம். ரொம்ப நல்லா சொல்றதுன்னா, தொப்பியும் தாடியும் வைத்திருப்பதால் சில பேர் செய்கிற எந்த கெட்ட மாண்புகளுக்கும் முஸ்லிம் சமூகம் உடன்பட முடியாது. நாம் தெளிவாக இணக்க பாதையிலே வாழ்ந்தாக வேண்டும். பெருமானாரை புரியாதவர்கள் இயக்க போதைகளில் சில பேர் தப்பாக இருக்கிறார்கள். அது எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, அவர் சொல்லிட்டா அது சரி அப்படிங்கிற மாதிரி மந்திர சூட்ட மாதிரி பின்னாடியே எல்லாம் போகக்கூடாது. யோசிக்கலாமே, உங்களுக்கு அதற்கான தகுதி இருக்கிறது, திறமை இருக்கிறது. நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த ஊர்க்காரர்கள் கூட சில வெளியூரிலே தொடர்பில் இருப்பவர்களை நான் நன்கு அறிவேன். அல்லாஹ் சொன்னா கூட ஏத்துக்க மாட்டான். அவன் சார்ந்திருக்கிற இயக்க தலைவர் அந்த ஆயத்தை சொன்னா தான் அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு ஏத்துக்குவான். ஆமா, அல்லாஹ் சொன்னால் அது ஆயத்தாகாது. அல்லாஹ் சொல்லுவதாக அவன் சார்ந்த தலைமை சொல்ல வேண்டும், அப்பதான் அது ஆயத்தாக ஆகும். இது என்ன விதமான பாதிப்பு அல்லவா? ஒரு நீண்ட பாரம்பரியத்தை உள்வாங்கி இருக்கின்ற, பல 100 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இங்கே உள்ள திருமணமோ மரணங்களோ ஹஜ் பயணங்களோ வேறு ஏதாவது ஊருடைய விசேஷங்களோ நல்லது கெட்டதோ
காலத்தால் எப்படி நடந்திருக்கிறதோ அந்த பாரம்பரியத்தை குலைப்பதற்கு ஏதாவது இயக்கம் சார்ந்தவர்கள் என்ற பெயராலே அல்லது நவீனத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்ற பெயராலே மார்க்கத்தை விட்டு விலகி நிற்கிற அளவுக்கு இந்த ஹெரிடேஜ் பாயிண்ட்களுக்கு எந்தவித ஆபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்ல வருகிறேன். இது இந்த ஊர் கடந்து நான் பொதுவாக தமிழகம் முழுக்க சொல்லுகிறேன். வெறுமனே ஒரு குறிப்பிட்ட ஊர் நிலையில பார்க்கவில்லை, தமிழகம் முழுக்கவே ஒரு 700-800 வருஷ பாரம்பரியம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்தி இருக்கிறது. நமக்கு முன்னாலே நிறைய தலைவர்கள் இருந்தார்கள், நிறைய உலமாக்கள் இருந்தார்கள், நிறைய ஊர் பெரியவர்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாருமே முட்டாப்பைய இன்னைக்கு நாம தான் தெளிவா இருக்கிறோம் அப்படின்ட்டு யாராவது முன் வந்தேன்னா பெரிய தப்பாயிரும். அது ஊரிலே கசப்புணர்வை மாத்திரமல்ல, உண்மையாகவே அல்லாஹ் வைத்த மார்க்கத்தினுடைய பொறுத்தவரை அதை நீ வேறு கோணத்தில் திருப்புவதாக அமையும். வாலிபர்கள், கொள்கை அளவில் நிதானத்தை தீர்வு செய்யுங்கள், நிதானத்தை தேர்வு செய்யுங்கள். நிதானம் எது என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். முன்பெல்லாம் பொதுவாக எங்களுக்கு சொல்லுவார்கள், பல்லவட்டி யாரோடும் ஒட்டவும் செய்யாது, யாரோடும் உரசிக்கவும் செய்யாது என்பார்கள். இப்போது சமீப காலங்களில் அதில் ஒரு மாற்றம் வருகிறது. ரொம்ப ஒட்டுகிறார்கள், ரொம்ப உரசுகிறார்கள். சமயங்களில் ஊரும் உறவுகளும் கூட தள்ளி வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் விலகி நிற்கிறார்கள். இது ஆபத்தான பயணம். ஊருடைய மாண்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஊர் பெரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் மதிக்கப்பட வேண்டும். எனவே கொள்கையிலே தெளிவானவர்களாய், சார்ந்திருக்கிற இஸ்லாம் மற்றும் அதனுடைய அகாயிதுகளில் உறுதி உள்ளவர்களாய், எந்த சபைகளாக இருந்தாலும் ஒழுக்க மேம்பாடோடு இருப்பவர்களாய், குறிப்பாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிற தகவல் தொழில்நுட்பமான இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமாச்சாரங்களை பயன்படுத்துவதில் மிகவும் புத்திசாலிகளாய், இதையெல்லாம் தாண்டி நாம் சார்ந்திருக்கின்ற சமூகம் குறித்த தொலைநோக்கு பார்வையோடு அணுகக்கூடியவர்களா என்று நான் பல தலைப்புகளை இங்கே வரிசைப்படுத்தி இருக்கிறேன். கூட்டல் கழித்தலோடு இளைய சமுதாயம் யோசிக்கட்டும். வாழ்வும் தாழ்வும் இந்த ஊருக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுமைக்கும் அடுத்த கட்டம் உங்களை நம்பி இருக்கிறது. அந்த இளைஞர்கள் நம்மிடமிருந்து விலகி செல்லாமல் இருக்க, தவறாக போகாமல் இருக்க, தள்ளி நிற்காமல் இருக்க, ஓடி போகாமல் இருக்க உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். பெரியவர்களே, தயவு செய்து உங்களுடைய மஹல்லாக்களில், எல்லா மஹல்லாவிலும் இருக்கிற இளைஞர்களை கொஞ்சம் உள்ளே கொண்டு வாருங்கள். அவர்களுக்கென்று சில பொறுப்புகளை தாருங்கள். ஏதாவது கூடி அவனை பொறுப்புள்ளவனாக ஆக்குங்கள். சமூகத்தின் முன்னால் அவனுக்கும் அந்த மரியாதையை தந்து முன்னிறுத்துங்கள். தானாக அவன் ஊரின் ஒழுக்க மேம்பாடுகளுக்கு ஏற்ப உருவாவான். தள்ளி வைத்து அவனை தவறான இயக்கங்களுக்கு தள்ளாதீர்கள். அது பேராபத்தில் விட்டு போய்விடும் என்பதை இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் செய்தியாக சொல்லி, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்து கொள்ளுவானாக. பிரெஞ்சு ஃபெடரேஷனுடைய 25வது ஆண்டு விழாவில் காலையில இருந்து இதுவரை பேசப்பட்ட எல்லா செய்திகளில் நல்ல செய்திகளை எல்லாம் அல்லாஹ் உரிய இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பானாக. 25 வருடமாக பிரெஞ்சு ஃபெடரேஷனுக்காக ஒரு சில வார்த்தைகள், கடந்த காலங்களில் நிறைய சேவைகளை செய்து முடித்திருக்கிற நீங்கள் தயவு கூர்ந்து வருங்காலங்களில் ஒட்டுமொத்தமாக ஊருக்கு என்ன தேவை என்பதை கருத்தில் கொண்டு நல்ல முறையில் ஆக்கப்பூர்வமான பணிகளை செலுத்துங்கள். 50வது நூற்றாண்டுகளில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் உங்களை இந்த ஊர் மக்கள் வாழ்த்துவார்கள். உங்கள் பணி சிறக்கட்டும், செழிக்கட்டும். நமது ஊரினுடைய பாரம்பரியங்கள் வெல்லட்டும், வாழட்டும். இங்கே வந்திருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியான, அமைதியான, வர்த்தக ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் அவர்கள் மனநிம்மதியோடு வாழ்க்கை வாழுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள்மலை பொழிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டி பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.